வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி பூசணிக்காய் கூட்டு செய்ய போகிறேன். இதுக்கு நான் பூசணிக்காய் 1 கப் எடுத்துருக்கிறேன். கடலைப்பருப்பு ஒரு 1/4 டம்ளர், 100 கிராம் டம்ளரில் 1/4 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அது ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இதை இப்போ குக்கரில் போட்டுடலாங்க. இதை குக்கரில் போட்டுடலாங்க. சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர், நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாங்க. பூசணிக்காயிலையும் தண்ணி இருக்கும், அதனால் பார்த்து ஊற்றிக்கலாம். போதும் தண்ணி இந்த அளவுக்கு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது மூடி போட்டு ஹையில் ஒரு விசிலும் சிம்மில் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ கேஸ் பற்ற வச்சாச்சுங்க, மூடி போட்டாச்சு. வெயிட்டு வச்சுக்கலாங்க. மேலே ஸ்டீம் வரும்போது வெயிட் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஹையில் வைக்கும்போது ஒரு விசில் வந்ததும் கேஸை கம்மி பண்ணிடுங்க. ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தேங்காயெல்லாம் அரைக்கலாம். தேங்காய் அரைக்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் 1 கப் எடுத்துருக்கேங்க. ஒரு ரெண்டு சில்லு, பெரிய சில்லாக 2 சில்லு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தேங்காயை பற்றி ஒன்று சொல்கிறேங்க. இந்த தேங்காய் இப்போ வெயில் காலமான தேங்காயெல்லாம் சீக்கிரம் வெடிச்சிருங்க. ஒரு 10 காய் வாங்கி வச்சிங்கன்னா முத்தல் காயாக இருந்தால் வெடிச்சிரும். அதே சமயத்தில் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் கீற்று போட்டு வச்சோம்னா ஒரு வாரத்துக்கு தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி பிசு பிசுன்னு ஆகிரும். இதை நீங்கள் நல்லா கீற்று போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஒரு 10-20 காயெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இருக்கும்போது கீற்று போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. வேணுங்கிறப்ப எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஆயிரங்க. இப்போ நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேங்க. இது 3 மாதம் ஆச்சுங்க. இதை வச்சு நான் ஃப்ரீசரில் வச்சு இப்போ 3 மாதம் ஆச்சு. வேணுங்கிறப்ப தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரத்தில் எடுத்து அரைக்கும் போது மட்டும் லேசாக வெதுன்னு தண்ணியில் ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சட்னிக்கெல்லாம் அரைக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. ஒன்றுமே தெரியாதுங்க. ரொம்ப நாள் ஆன காய் மாதிரியே தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது 6 மாதம் வரைக்கும் ஒன்றும் ஆகாதுங்க. இதே வேணும் சிறுகிறது கூட கொஞ்சம் சிறுகி டப்பாவில் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ சிறுகி எடுக்கிறதுக்கு அவசரத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சிட்டிங்கன்னா கூலிங் போயிடும். பொரியல் பண்ணும்போது எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக முடியும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஃப்ரீசரில் எடுத்து கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. வேணுங்கிறப்போ கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியில் வச்சு தண்ணியில் எடுத்து வச்சிட்டிங்கனாவே கொஞ்சம் நேரத்தில் தண்ணிக்குள்ளே போட்டாவே நல்லா இப்படி ஆயிருங்க. நான் இப்போ அப்படி தான் போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப கருப்பாக தோல் இருந்ததுன்னா இப்படி அப்போ எடுத்துருங்க ஒவ்வொன்றையும். இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாங்க. இப்போ தேங்காய் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன், கொஞ்சம் கெட்டியாக அந்த கூட்டுக்கு வர்றதுக்காக. இப்போ இதெல்லாம் அரைச்சிடலாம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி அரைச்சிக்கணுங்க, சொல்ல மறந்துட்டேன். 1 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை அரைச்சிடலாம். புளிப்புலாத தயிராக எடுத்துக்கோங்க. ரொம்பவும் தயிர் ஊற்றிடாதீங்க. இப்போ 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணி அதிகமாக போச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாங்க. 1/4 டம்ளர் ஊற்றிருந்தால் சரியாக இருந்திருக்கும். நீங்கள் ஊற்றும்போது பார்த்து ஊற்றிடுங்க. இப்போ பரவாயில்ல, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. தண்ணி அதிகமானாலும் தப்பு இல்லைங்க. 2 நிமிஷம் விட்டோம்னா தண்ணி நல்லா வற்றிடும். கொஞ்சம் வற்றினா போதுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ ஓரளவுக்கு வற்றிடுச்சிங்க பாருங்க. இப்போ மசாலா போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுடலாம். கொஞ்சம் அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால கெட்டி ஆயிருங்க. கொஞ்சமாக போடுங்க அரிசி மாவு, நிறைய போட்டுறாதீங்க. இது இந்த பூசணிக்காயோடு அந்த அரிசி மாவு போட்டு அப்படியே நல்லா கூட்டு மாதிரி சேர்ந்து வர்றதுக்காக தான் போட்டிருக்காங்க.
இப்போல்லாம் பார்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். ரொம்ப கொதிக்க வேண்டாங்க, 2 நிமிஷம் ஆனால் போதும். இது புளிக்குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ரசத்துக்கு நல்லா இருக்குங்க. மோர் சாதம், மோர் தாளித்து வச்சிட்டிங்கன்னா இது கூட்டு மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சாம்பார் வச்சிட்டாலும் கூட்டுக்கு நல்லாயிருக்கும் இந்த கூட்டு. இது ஆறுனா கெட்டியாகிருங்க, கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இன்னும் கொஞ்சம் சுண்ட விடலாம். இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சுங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். தாளித்து ஊற்றலாம். அப்போ தான் 6 நாள் கரெக்டாக இருக்கும். இது தாளிச்சிடலாம். ஒரு கடாயை வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் அந்த கூட்டுக்கு நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும் கூட்டு. ஆயில் ஹீட் ஆகட்டும். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிக்குது. 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாங்க. ஒரு 10 வெங்காயம் இருக்காங்க, சின்ன வெங்காயம். இதை நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். ரெண்டு ஜீரகம் அப்படி கையில் எடுத்து போட்டுக்கலாங்க. இது நல்லா தாளிச்சிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. வெங்காயத்தை நல்லா வதச்சாச்சு. நம்ம இப்போ பூசணிக்காய் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு ரெடிங்க. ரொம்ப சுலபங்க வேலை இது, ரொம்ப ஈஸி. குக்கரில் வேக வச்சுறது தான் டைமு. அது குக்கரில் வேக வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வேலையாயிரும். பாருங்க, இந்த பதத்துக்கு எடுத்துருங்க. நீங்கள் அதிகமாக பூசணிக்காய் போட்டிங்கன்னா கடலை பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுடுங்க. தேங்காய் எல்லாமே அதிகம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிடுறேங்க. இந்த பூசணிக்காய் கூட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எந்த குழம்பு வச்சாலும் இதுக்கு சைடிஷாக வச்சிட்டிங்கன்னா இது நல்லாயிருக்கும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ பூசணிக்காய் கூட்டு ரெடிங்க. இந்த பூசணிக்காய் கூட்டு சாதத்தோடு போட்டு பசி சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இது உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க. தேங்க்யூ.